உங்களுக்கு நிறைய விஷன்ஸ் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள் வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ல ரொம்ப பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. நான் இப்படிதான் வேலை செய்வேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு. அவங்கள எப்படி சார் நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுடைய திட்டங்களுக்கு கொண்டு வர்றது? அது ரொம்ப பெரிய ஒரு நிறுவனத்துக்கே இருக்கிற பெரிய பிரச்சனைகள் அதுதான். ஒரு திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இதை எப்படி பண்றீங்க? எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும், அது பிரைவேட்டா இருக்கட்டும், பப்ளிக்கா இருக்கட்டும், சேஞ்ச மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க என்னதான் ஆஸ் எ லீடர் ஆஃப் த டீமா வந்து சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைச்சா கூட, கீழ இருக்கிற நெறைய பேரு வந்து ரெகுலர் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்லயே பழக்கப்பட்டு போயிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. தப்பு கிடையாது. அவங்க பழக்கப்பட்டு போயிருப்பாங்க. அதனால அவங்கள டிரான்சிஷன் பண்ணும்போது, இது ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு வருதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். பொதுவா வந்து எனக்கு ஒரு விஷன் இருக்கலாம். அந்த விஷன வந்து ஆர்கனைசேஷனுக்கு கொண்டு வரும்போது, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் அத காமன் விஷனா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு மெயினான ப்ராசஸ் அந்த விஷன் டெவலப் பண்ணும்போதே வந்து அந்த முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம இன்வால்வ் பண்ணணும். பொதுவாக பிடபிள்யூஎஸ்எஸ்பியில் வந்து ஏதோ நான் ஒரு புதுமையான இன்னோவேஷன் கொண்டு வரேன்னா வெறுமனே நான் மட்டும் அந்த டெசிஷன் எடுக்கிறது கிடையாது. நான் வந்து என்னுடைய முக்கியமான சீஃப் இன்ஜினியர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இதை பண்ண போகிறோம், எப்படி பண்ணலான்ற அவங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்பேன். ஸோ ரெண்டாவது வந்து இந்த திட்டத்தினால யாரெல்லாம் பாதிப்படைய போகிறாங்க இல்லை பயனடைய போகிறாங்க, அது மேபி கன்சியூமர்ஸாக இருக்கலாம், இல்லை அபார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் கம்பெனிகளாக இருக்கலாம், இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கும் நம்ம இந்த திட்டத்தை வந்து முதல்ல ப்ரீஃப் பண்ணணும். ப்ரீஃப் பண்ணி இதெல்லாம் பண்ண போகிறோம், நீங்க எந்த வகையில் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இதுக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து. ஏன்னா ஒரு திட்டம் வெளியே போறதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு இருக்கிற மீடியா உலகத்தில் வந்து அந்த திட்டத்தை வந்து நிறைய கிரிட்டிசிசம் தான் அதிகம். ஏன்னா பொதுமக்களுடைய பார்வையில் வந்து ஒரு திட்டம் கிரிட்டிசிசம் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த காவிரி ஆர்த்தி கூட அதுக்கு ஒன்று. அதனால தான் வந்து சொல்றேன், இது ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்களையும் இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரிட்டிசிசம் வந்து கம்மியாகும். ஸோ பப்ளிக் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதை வந்து ஸ்மூத் டிரான்சிஷன் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ், இப்போ நான் வந்து ஒரு திட்டத்தை போட்டேன்னா இது எக்ஸ்ட்ரா ஒர்க், இது ஏன் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இதை எடுத்து சொல்லும்போது இதன் மூலம் வந்து ஒன்று நம்ம ஆர்கனைசேஷனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, இன்னொன்று வந்து உங்களுடைய வேலை பழுவே எளிதாகுது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ரோபோட்டிக் டெக்னாலஜி சொன்னீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், இது உங்களுக்கு வேலை இல்லாமல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த திட்டத்தின் மூலம் வந்து உங்களுடைய வேலையை வந்து சுத்தமாக நீங்க பண்ண முடியும். பிளஸ் வந்து கழிவு பொருட்களை வந்து நம்ம வந்து அட்வான்ஸா ப்ரெடிக்ட் பண்ணி அப்போ அப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதான் வேலை பழு கம்மியாகும்னு சொன்னேன். ஸோ இது வந்து அவங்க ஆரம்பத்தில் வந்து இது பண்ணா உடனே பைலட் பண்ணும். பொதுவாக வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஒரே லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது அது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையை கொண்டு வரதுக்கு பைலட் பண்ணும். ஸோ அந்த பைலட்ல வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. ஸோ தே ஆல் அக்செப்டட். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது அதே மாதிரி தான். பப்ளிக் வந்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு பண்ணோம், எங்கள் வீட்டுக்குள்ள எதுக்கு நாங்கள் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணோன்ற மாதிரி ரெசிஸ்டம் தான். உடனே நாங்கள் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க, பாருங்க இது பண்ணி எவ்வளோ உங்களுக்கு இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்லி அதை பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 குடியிருப்புகள் பகுதியில் முதல்ல பண்ணோம். அவங்க எல்லாருமே அவங்களுடைய கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த மழையானவனே இன்க்ரீஸ் ஆச்சு, வாட்டர் பில் கம்மியாச்சு. ஸோ எவ்ரிபடி ஸ்டார்ட் பிலீவிங் இட். ஸோ மேக்கிங் த பீப்புள் டு பிலீவ் இஸ் an art. Okay. So that cannot happen in one day, but we should have a sustained effort and strategic approach. அந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா எந்த ஒரு பெரிய திட்டத்தையுமே வந்து மைக்ரோ பிளான் பண்ணி ப்ராப்பரா அதை கம்யூனிகேட் பண்ணணும்னா சக்சஸ் பண்ண முடியும்.